ஹாய் ஹலோ vlog with Rifa. டுடே வித் ரிஃபா என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் தான் பார்க்க போகிறோம். 1 வீக்காகவே நிறையா வெட்டிங் இருந்ததுனால இன்றைக்கி நான்வெஜ் ஓரங்கட்டிட்டு வெஜிடேரியனில் இறங்கியாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி கீரை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பருப்பு நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜீரகம், மஞ்சத்தூள், 2 தக்காளி இது 3த்தையும் அந்த பருப்பில் போட்டு குக்கரில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். பருப்பு வெந்துட்டுருக்கும் போதே கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, தண்டைக்கீரைங்கிறதுனால மண்ணிலேருந்து நிறையா வந்துடும். நல்லா ஒரு பெரிய டப்பில் வச்சு நிறைய வாட்டர் வச்சு தான் வாஷ் பண்ணி எடுக்கணும். பட் இன்றைக்கி நல்லா கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் சிங்க்லேயே வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதோடு கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே சைடில் முட்டையை எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்த அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வைக்கிறோம். பேன் சூடான அப்புறம் அதில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறம் அதில் கடுகு போட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறம் அதில் ஆனியனை போட்டு நல்லா வேக வைக்கலாம். ப்ரௌன் ஆன அப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு தாளிக்கலாம். கூடவே கொஞ்சம் மிளகாத்தூளையும் போட்டுட்டு ஆயில் நல்லா அழகாக கலராக வரும். கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு எடுத்து இந்த தாளிப்பில் ஊற்றிக்கலாம். பருப்பு நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். பருப்பு நல்லா தாளிப்பில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற கீரையை எடுத்து இதில் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீரையை நம்ம பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்த அப்புறம் தான் போடணும், இல்லைன்னா கீரை கலர் மாறிடும். கீரையை போட்ட ஒரு 5 to 8 மினிட்ஸில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கீரை சாம்பார் ரெடி. எப்போதுமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை சாம்பார் பண்ணும்போது கடைசியில் ஃபினிஷிங் டச்சாக இந்த பெருஞ்சீரகமும் பச்சை மிளகாவையும் நசுக்கி போடுவோம். இதுதான் இந்த சாம்பாருக்கு ஹைலைட். ஒரு பிளேட்டில் சூடான சாப்பாடு, அது கூட இந்த கீரை சாம்பார், கூட ஒரு அவிச்ச முட்டையை வச்சு இன்றைக்கி லஞ்சை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.